வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 21/8/2026 ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஹையில் இருக்கிற காலையும் புட்டையும் எடுத்துக்குவோம். லோவில் இருக்கிற காலையும் புட்டையும் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையையும் ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையையும் மார்க் பண்ணிக்கிட்டு யாருக்கு மேலே இருக்கிறா அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை வச்சு நிஃப்டி ஸ்பாட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ட்ரிக்கான சான்ஸாக பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் பியரிஷாக இருக்குது. ஸோ ஹை ஸ்ட்ரைக்கான அந்த 24,283க்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 24,300 காலையும் 24,300 புட்டையும் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஹை ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டோன்னாவே பார்த்திங்க அப்படின்னா புட்டில் தான் என்ட்ரிக்கான சான்ஸை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ விதமான மார்க்கெட்டை பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதாவது இந்த ஒரு 4-5 மாதத்தில் இன்றைக்கி தான் ரொம்ப 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 டோட்டலான டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட்டாக இருந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸு, அதுவும் ஒரு குறைஞ்ச பாயிண்ட்டுக்குள்ளே சைடு வேஸு. இங்கே பாருங்கள், இவன் 24,300 புட்டு. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட ஆப்பனண்ட்டோட லோவும் இவனோட லோவும் பக்கம் பக்கமாகவே இருக்குது. இவனோட ஆப்பனண்ட்டோட ஹையும் இவனோட ஹையும் பக்கம் பக்கமாகவே இருக்குது. நடுவில் ஆவரேஜ் லைன் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இவனோட ஆப்பனண்ட் ஸ்ட்ரைக்கான 24,300 காலில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவும் ஹையும் பக்கம் பக்கமாகவே இருந்திருக்கு. இவனோட ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவும் ஹையும் பக்கம் பக்கமாகவே இருந்திருக்கு. ஆவரேஜ் லைனு நடுவில் இருந்திருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட இந்த மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா யாராவது ஒருத்தன் 3 லைன் 4 லைனுக்கு மேலே இருப்பான், யாராவது ஒருத்தன் 2 லைன் 3 லைனுக்கு கீழே இருப்பான். ஓகேவா? ஸோ அப்போ அதாவது காலும் புட்டுமே சேமாக இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி ஸ்பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா லோக்கு கீழே பிரேக் ஆகவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லோக்கு கீழே போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போனது தான். கிட்டத்தட்ட இன்றைக்கி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 24,230லேருந்து 260, வெறும் 30 பாயிண்ட்ஸ்லேயே ஃபுல்லாக சைடுவேஸ் போட்டு முடிச்சிட்டான். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன தான் என்ட்ரி போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருந்தாலும் எங்கே நம்ம என்ட்ரி போயிருந்துருக்கலாம்னா கால் சைடு தான் போயிருந்துருக்கலாம். ஏன்னா நிஃப்டி ஸ்பாட்டு அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு கீழே போகவே இல்லை. ஆனால் இந்த செனாரியை வச்சு பார்த்திங்கன்னா, அதாவது இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை, அதே மாதிரி இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை, ஆப்பனண்ட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு பார்த்திங்கன்னா காலுலையும் சேமாகவே இருக்குது. அதே மாதிரி புட்டுலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டோவாக சேமாகவே இருந்திருக்கு. ஸோ இதை வச்சே நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவேஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ ட்ரேடு பண்ணாமல் இருந்திருக்கிறது பெட்டர். ஒன்று, இந்த இடத்துல நம்மளோட அந்த 24,300 புட்டு லோவில் மேலே போகுதான்னு பார்த்து ஒரு என்ட்ரிக்கான சான்ஸை வேணால் பார்த்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா 24,300 கால் இவன் கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த லோக்கிட்ட வந்திருக்கான். இங்கே வேணால் நம்ம கரெக்டாக ஒரு 70 ரூபாயில் என்ட்ரி எடுத்துருந்தோன்னா 85 ரூபா தான் போயிருக்கு. வெறும் 15 பாயிண்ட் தான். ஸோ என்ன கேட்டால் இன்றைக்கி என்ட்ரியே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி செனாரியோ பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட அந்த கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு இன்றைக்கி நமக்கு எங்கேயுமே என்ட்ரியே கிடையாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் என்ட்ரி போகணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா கால் சைடு வேணால் என்ட்ரி போயிருந்தீங்கன்னா லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டை வச்சு நாம் சொல்ல வந்த விஷயம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் நம்ம நிறையா விஷயங்களை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு வந்துகிட்ருக்கோம். நீங்கள் இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியும். நீங்கள் இன்னமும் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனலோட லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சண்டே நாம் ஒரு ஃப்ரீ வெபினார்
ரெடி பண்ணியிருக்கோம். சைக்காலஜி சம்மந்தமாக மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வெபினார் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதில் வந்து நாம் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க சைக்காலஜி சம்மந்தமாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி ட்ரேடிங் பண்ணலாம், எப்படிலாம் வந்து எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணுறது, ஓவர் ட்ரேடிங் எப்படி அவாய்ட் பண்ணுறது, இது சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதில் கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனலோட லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் வந்து நம்ம அந்த வெபினாரோட லிங்க்கை ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து புதுசாக இருக்கீங்க, நிறையா லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 மினிட்ஸோ 1 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் நான் ஒரு 1 or 2 இயர் இந்த 15 மினிட்ஸ் வச்சு வாட்ச் பண்ணதில் நிறைய அக்யூரசி கிடைக்கிது. நமக்கு நாய்ஸுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லாம் வச்சிங்கன்னா அந்த ஒவ்வொரு கேண்டிலோட மூமெண்ட்டும் வேக வேகமாக இருக்கிறதுனால பேனிக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஃபியர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை நல்லா ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 2லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு ஒரே டைம் ஃப்ரேமில் ஒரே ஒரு இண்டெக்ஸில், நான் சொல்கிறலாம் திரும்ப திரும்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்டில் இன்றைக்கி நிஃப்டியில் பண்ணிவிட்டு நாளைக்கு சென்செக்ஸில் பண்ணிவிட்டு 3.25க்கு மேலே போய் குரூட் ஆயில், கோல்டு, சில்வர்லலாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ட்ரேடு வேணால் பண்ணிகிட்ருக்குறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாமே தவிர ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறவே முடியாது. ஸோ நாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக டிசிப்ளினான ட்ரேடராக மாறணும் அப்படின்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ், அது நிஃப்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நல்ல வால்யூம் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாமல் முன்ன பின்னன்னு இருக்குது, அது சரியாயிரும். ஸோ நிஃப்டியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுனா ஒரு ட்ரேடு இல்லது அதிகபட்சம் 2 ட்ரேடு, இத்தனை பாயிண்ட்டு தான் ஸ்டாப் லாஸு, இத்தனை பாயிண்ட்டு தான் டார்கெட்டு, அதை வச்சுட்டு நான் வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ அன்றைக்கே வந்து நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரேடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். நாம் ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங்கில் இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணவங்கள ஒரு ஃபேமிலியாக தனியாக நாம் குரூப் வச்சு லைவ் மார்க்கெட்டில் எந்த விதமான டிப்ஸ் பைஸ் கால்ஸ் கொடுக்காம எஜுகேஷன் பர்பஸ்களுக்காக இந்த மார்க்கெட்டை எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து லோன்லியாக, அதாவது நீங்கள் தனியாக தான் வந்து ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃபியராக க்ரீடு நிறையா வருது, உங்களால் எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங்கில் அந்த ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் நம்மளோட சேர்ந்து ஒரு குழுவாக பயணம் பண்ணலாம். இந்த மாதிரி தனியாக பண்ணுற பிஸ்னஸில் இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள், பெரிய பெரிய தவறுகளை கூட சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உண்மையிலே வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணோ அல்லது ஃபோன் பண்ணியோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கோங்க. நாம் வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நான் சண்டே நடக்கிற அந்த வெபினாரில் கலந்துக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைக்காலஜி சம்மந்தமான இதுவரை யாருமே பேசாத விஷயங்களை நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுறதும், நம்மளோட ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக் கேட்டிங்கனாவே அது உங்களுக்கு தெரியும். அதனால் மறக்காமல் வந்து அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான். 20% மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி, மீதி 80% வந்து மைண்ட் செட்டு மட்டும்தான். ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே தெரியலனாலும் மார்க்கெட் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் டிசிப்ளினாக ட்ரேடு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நீங்களே வந்து ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் ரொம்ப நாளைக்கு நிலச்சி நிற்க முடியும். ஸோ குறைஞ்சது வந்து ஒரு 5 வருஷம் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களோட கேபிட்டலை விடாமல் எப்படி கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க.
நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுக்கணும், உடனே லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்காம ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் ஏன் இவ்வளோ விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, தெரிஞ்சும் இனிமேலும் யாரும் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவேஸ்னு நமக்கு காலையிலே தெரிஞ்சிருச்சு. ஸோ நாம் வந்து இன்றைக்கி என்ட்ரி போகாமல் இருந்திருக்கிறது பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.